மகர ராசி 2026 புத்தாண்டு பலன்கள். மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பாசிட்டிவாக இருக்கா? கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத விட பாசிட்டிவாக நீங்கள் எப்படி மாற்றிக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த புத்தாண்டு இருக்குது. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வருஷத்தினுடைய கடைசி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வருஷத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு 10 மாதம் வந்து உங்களுக்கு நெருக்கடியான மாதம்தான். எதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் கேஷுவலாக இருக்கிறது வேறு, எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறேன். கணவன் மனைவி உறவு, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களில் தலையிடுறது, அது மக்கள் ஒரு ஊர், ஒரு நகரம், ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், பகை, இது மாதிரிலாம் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிராக வந்து ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறது, நீங்கள் செய்கிற காரியத்தை தடை செய்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்லாம் இந்த டைமில் வரும். உங்களுக்கு இப்போ என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் மட்டும் நல்லாயிருக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி அரசாங்க விஷயத்தில் தவறு இருந்தால் திருத்திக்கோங்க, தெரிஞ்ச வரைக்கும் திருத்திக்கோங்க. தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் அரசாங்க ரீதியாக சில சிக்கல்கள், ஃபைனு, அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஏதாவது ரோட்டில் போனேன், வண்டியில் வந்து ஹெல்மெட் போடாமல் போனேன், போலீஸ் பிடிச்சது, நான் வந்து ஃபைன் கட்டினேன், அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பயணங்களை ரொம்ப 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 தவிர்த்துக்கோங்க. இப்போ தான் சொன்னேன், ஃபைன் போடுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள். நீங்கள் 2 வீலரை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. லாங் ட்ராவல் ரொம்பவுமே குறைச்சிக்கோங்க. தொழில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் வெளியில் போகலாம், வரலாம். பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. தொழிலுக்கு பிரச்சனை இல்லை. ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாப்லேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜாப்பில் என்ன மாதிரி சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, ஜாப்பை விடக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கமெண்ட் அடித்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதாவது ஜாப்பில் போட்டிகள் வரும். தொழில் போட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாப்பில் மட்டும் போட்டிகள் வரும். அதர் பர்சன் வந்து உங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து அரசாங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சார் இவ்வளோ நெகட்டிவ் சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் தீர்வு நான் ஒன்று சொல்கிறேன். கோயிலுக்கு போங்க. ஆலயம் தொழுவது சாலவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோயிலில் போய் ஒரு மாலை கட்டி போடுங்க, ஒரு தீபம் ஏற்றுங்க. கோயிலில் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் அதிகமாக கணவன் மனைவி ஒன்றா இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். மனைவி ஒன்று சொல்ல, கணவன் ஒன்று சொல்ல, அது தவறான புரிதல்கள் ஏற்பட, இதனால் ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மன நிம்மதி இழப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு சம்பந்தமான, அதாவது வீடு மாற்றினேன், இடம் மாறினேன் அப்படின்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. இருக்கிற வீட்டை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.